வணக்கம், நான் செஃப் யுவா. இப்போ பார்த்தீங்கன்னா விமலம் மெஸ்லேருந்து ஒரு தீபாவளிக்காண்டி வீட்டில் பிரியாணி எப்படி பண்ணலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மெஸ்ஸோட சூப்பர்மேன் கணேசன் இருக்கார், செஃப் கணேசன். இவர் வந்து உங்களுக்கு எப்படி திண்டுக்கல் பிரியாணி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறாரு. இப்போ வந்து நம்ம போகலாம், எப்படி பிரியாணி செய்யலான்னு. ஓகே செஃப், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெய் ஊற்றுறாரு. நெய் நல்லா காய விடணும். ஒரு 2 பீஸ் பட்டை போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவர் குக் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன இது எல்லாத்தையும் முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் கிடைக்கும். முதல் நாள் ஊற வைக்கிறேன்னா நான் நல்லா சோக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஜூஸ் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இது முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதக்கிட்டு, செஃப்பை பற்றி சொல்லணுன்னா செஃப் கணேசன் திண்டுக்கல், சொந்த ஊர் வந்து திண்டுக்கல். ஒரு 20 வருஷமாக வந்து இந்த ஃபீல்ட்லேயே இருக்கார். மெயினாக வந்து சீரக சம்பா பிரியாணி பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் இவர். வெங்காயம் எவ்வளோ நேரம் வதங்கணும்னு ஆசைப்படுறீங்க? போதும் சார். போதுமா? போதும் சார். அடுத்து என்ன பண்ணுவோம்? கார்லிக் பேஸ்ட் பண்ணுங்க சார். போதுமா? ஓகே, போதும் சார். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போதும். இப்போ நீங்கள் பிரியாணிக்கு எண்ணெயெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, நெய் தான் சார். நெய் மட்டும்தான். நெய் மட்டும்தான் சார். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு நல்ல கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது, நல்ல ஃப்ளேவராக இருக்குது. அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போ பிரியாணி மசாலா, பட்டை மசாலா சார், ஒரு 2 ஸ்பூன் சார். பார்த்துங்க பட்டை பேஸ்ட் எப்படி அரைக்கணும்னு பார்த்துங்க, அதோட பதம் என்னங்கிறது. ஸோ இந்த மாதிரி அரைச்சா தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற பிரியாணி கிடைக்கும். ஓகே. இந்த கரம் மசாலோட ஃப்ளேவர் நல்ல ரிச் ஃப்ளேவராக வந்துகிட்டு இருக்குது. பார்க்கவே இப்போயே சாப்பிடும் போல தோணுது. மட்டன் போட்டு சார். சால்ட்டு பண்ணுங்க சார். ஓகே சார். இந்த மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் சார். எத்தனை விசில்? 2 விசில் விட்டால் போதும் சார். ஓகே. இப்போ இதில் வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறீங்களா? புதினா மல்லி சார். பச்சை மிளகா எவ்வளோ போடணும்? ஒரு 10 பீஸ் போடுங்க சார். நம்ம ஏன் வந்து பச்சை மிளகா நிறையா போடுறோம்னா, நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் யூஸ் பண்ணுறது கிடையாது. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வைக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா மட்டன் வெந்துடும். திண்டுக்கல் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். திண்டுக்கல்ல பிரியாணி தான் ஃபேமஸ் சார். ஓகே. அதில் எங்கள் ஊர் மக்களுக்கு எப்போயுமே கிடைக்கும் சார் அந்த பிரியாணி. வந்து சென்னை மக்களுக்காண்டி நான் இங்கே வந்து 4 பேர்த்துக்கு சேவை பண்ணலான்ட்டு இங்கே வந்திருக்கேன் சார். ஸோ இப்போ இந்த ரெசிபி சொல்லிக் கொடுக்குறதுல வந்து நீங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறீங்க? சந்தோஷமாக நினைக்கிறீங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வந்துருச்சு. மட்டன் ஆல்ரெடி நல்லா குக் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸை வந்து இப்போ இதில் வந்து போடுறோம். 1 கிலோ ரைஸ் வந்து இதில் போடுறோம். போடலாம் மாஸ்டர்? போடலாம் சார். சார் யூஸ்வலாக எல்லா பாசுமதி ரைஸில் பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணுறப்ப வந்து தயிர் ஊற்றுவாங்க, ஒரு புளிப்பு நச்சு இருக்கிறக்காண்டி. ஸோ அதே மாதிரி நம்ம இதுக்கு வந்து லெமன் ஜூஸ் தான் ஊற்றுறோம். ஒரே ஒரு லெமன் ஜூஸ்
ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். ரைஸ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு விசில் வர முடியும். ஸ்லோ ஃபயரில் வச்சா தான் நம்மளுக்கு அந்த தம் கிடைக்கும். டைம் வந்து ஒரு விசில் தான். ஒரு விசில் வந்து இறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்ல பிரியாணி நல்லா பல்பலம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் நினச்ச திண்டுக்கல் பிரியாணி ரெடி. நல்லா மட்டன் பீஸ் நல்லா வந்துருக்கு. விமலம் வந்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சார் திண்டுக்கல் பிரியாணி பண்ணியிருக்கேன் சார். ஓகே, டேஸ்ட் எப்படி இருந்தாங்க சார்? பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி ஃப்ளேவரே பயங்கரமாக இருக்குது. சூப்பராக வந்து பிரியாணி. கண்டிப்பாக விமலம் வாங்க, சுவையான திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.